வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ இருக்கிறதுலே ஹார்டான, நம்ம யோசிக்கவே முடியாத கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்களே, டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். நம்ம சில டாபிக்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டோம், அங்கேருந்து கேட்டிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸாக ஒரு 100 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாமில் கேட்ட கேள்வி, அது ரிலேட்டடான நம்ம சில ஃபேக்ட்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம், ஏஎல்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி நோட்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த செட் வந்து ஒரு 1 வீக்கில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணி அடுத்த வீடியோ கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம். First question. Sirsa divided his empire into civics, equivalent to which administrative division under the Mughals? ஸோ சிர்சா சூரி அப்படின்றவர் வந்து சூரிய டைனாஸ்டியில் வருவார். அவரோட வந்து பீரியட் வந்து 1542 1545. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட எம்பையர் வந்து மொத்தமாக 47 சர்க்கார்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பார். ஈச் சர்க்கார்ஸ், ஒரு சர்க்கார்ஸை வந்து பர்கானாஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பார். இப்போ இது வந்து ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோம், சர்க்கார்ஸ்னால் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோம். பர்கானாஸ்ன்றது வந்து டிஸ்ட்ரிக்ட், அப்படி இல்லாட்டி அதை வந்து டெசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து சுபான் பிரிப்பாங்க. இது வந்து வில்லேஜஸ், சின்ன சின்ன பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ முகல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த சுபாஸ்க்கும் பர்கானாஸ்க்கும் நடுவில் வந்து சர்க்கார் அப்படின்றத வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பைன்ட் ஹைப்ரிட் வெர்ஷனாக அதை எடுத்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து முகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சர்க்கார் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க சிர்சா சூரியோட இதிலேருந்து. நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் வாஸ் த இந்தியன் சிவில் சர்வீஸ் அஃபிஷியலி ரீப்ளேஸ்ட் பை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்? ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஸ் வந்து ஐசிஎஸ்ன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்போ வந்து ஐஏஎஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1956. இது வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஐசிஎஸ் வந்து ஐஏஎஸ்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் செகண்ட் கொஷினும். ஐபி அப்படின்றது இந்தியன் போலீஸை வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுக்குமே ஒரே ஆக்ட் தான். இப்போ இதில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை வந்து மெயின்டைன் பண்ணிப்பார். இதில் வந்து நேஷ்னல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல இவர் ப்ளே பண்ணது வந்து ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, பிரிட்டிஷில் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்போ பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே. ஸோ அப்போ வந்து இந்த ஐபிஎஸ் அப்படின்றது வந்து ஆர்டிக்கிள் 312 அப்படின்றது படி தான் வந்து அவங்க வந்து இந்த பவர்ஸ் ஐஏஎஸ் டு ஐபிஎஸ், ஐபி டு ஐபிஎஸ், ஐசிஎஸ் டு ஐஏஎஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டூரிங் த ஷாஜஹான்ஸ் ரூல், ஹவு மெனி மன்சப்தார்ஸ் அவுட் ஆஃப் 80,000 were a higher ranking மன்சப்தார் who received 61.5% of the total revenue as a salary? இது வந்து என்சிஆர்டிலேருந்து கேட்ட கொஸ்டின் தான். தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்கும், அது வரும். இந்த மன்சப்தாரி சிஸ்டம்ஸ் படித்து வேணால் பாருங்கள். இப்போ 17th செஞ்சுரியில் வந்து ரொம்ப வந்து அன்ஈக்குவலாக இருந்துச்சு இந்த மன்சப்தாரி சிஸ்டம். என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாக அந்த அரசவையில் இருக்க ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 8000 வந்து 445 இவங்க வந்து டைனி எலைட்னு சொல்லுவாங்க. டைனி எலைட், ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ். ஸோ இதில் மொத்தமாக இது வந்து 5.6% தான் இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த 61.6
பர்சன்டேஜ் அந்த எம்பையரோட ரிசோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிருந்தாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பெரிய நாடு இருக்குது, அதில் ஒரு சின்ன குரூப் வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணும்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து டேரெக்டாக என்சிஆர்டி கொஷின். ஆன்சர் வந்து 445. 8000ல் 445 ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் தான் மொத்த அந்த ஸ்டேட்டோட ரெவன்யூ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கொஷின், உமேஷ் சந்திர போனர்ஜி கிடையாது, அது வந்து பேனர்ஜி. உமேஷ் சந்திர பேனர்ஜி, போனர்ஜி தான் அவங்க போட்டிருக்காங்க போல. ஓகே, ஸோ WC பேனர்ஜி நம்ம படிச்சிருப்போம். ரெப்ரசன்டட் கல்கட்டா யூனிவர்சிட்டி இன் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டியூரிங் எந்த இயர்னு கேட்குறாங்க. 1894 to 1895. பழசி ராஜா வாஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் விச் பிரசன்ட் ஸ்டேட். மம்முட்டி நடித்த ஒரு படம் இருக்கும், பழசி ராஜான்னு, கேரளா. இவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லயன் ஆஃப் கேரளான்னு கூப்பிடுவாங்க. கோட்டியட் வாரை வந்து இவர் வந்து லீட் பண்ணியிருப்பார். இதில் வந்து இந்த கரீலா அட்டாக்குன்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே நடக்கும்னா வயநாடு. 1805. பழசிராஜா, லைன் ஆஃப் சிங்கம், வயநாடு, கோட்டியட் வார், கரீலா வார்ஃபேர்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், விச் சண்டேலா ரூலர் கன்ஸ்ட்ரக்டட் த கந்தாரியா மகாதேவ் டெம்பிள் அட்டு கஜுராவோ. கஜுராவோ டெம்பிள் வந்து யுனெஸ்கோ சைட்டு. ஸோ இது வந்து எந்த ஒரு சண்டேலா ரூலர் வந்து கட்டினான்னு கேட்குறாங்க. விதயாத்ரா 1050 செஞ்சுரியில் கட்டியிருப்பாங்க. இதை வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, முகமது கஜினி இருக்கார்ல, 17 தடவை படையெடுத்து வந்தார்னுவாங்களே, அவரை வந்து ரெசிஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அவரை தடுத்து வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதோட அந்த சக்ஸஸை வெளிப்படுத்துகிற மாதிரி விஷயத்தை கட்டினது தான் இந்த கந்தாரியா மகாதேவா டெம்பிள். கஜுராவோலே இது வந்து லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஷிக்காரா ஸ்பயர்னு சொல்லுவாங்க, விச் ரெப்ரசன்ட் மவுண்ட் மெரு. ஷிக்காரா, இதில் வந்து கேள்வி வரலாம். Who sent the telegram on 6th August 1857 stating the Zamindar had risen against British? ஸோ யார் வந்து ஜமீன்தார்லாம் வந்து நம்மளுக்கு எதிர்த்து வந்து இது நிற்கிறாங்க அப்படின்னு டெலகிராம் அனுப்புறது யாருன்னா, லிeutenant colonel டிட்லர். அடுத்த கொஸ்டின், who was the Congress leader approach to achieve limiting self-government in early years? வாட் வாஸ் த காங்கிரஸ் அப்ரோச்? செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இதை நம்ம வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே யோசிச்சுக்கலாம். பெரிய வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்லாம் அவங்க போல, ஃபாரின் இன்டர்வென்ஷன்லாம் கூப்பிடல, வார்லாம் நடத்தலை. ஸோ பீஸ்ஃபுல் பெட்டிஷன்ஸை போட்டு தான் வந்து இதை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மாட்ரேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. 1885 to 1905 இது வந்து மாடரேட் ஃபேஸ். ஸோ இப்போ தாதாபாய் நவ்ரோஜி, அப்புறம் எம்ஜி ரனாடே, இவங்களாம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் எஜிடேஷன். இட் இன்வால்வ்ஸ் 3 P's: ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ், ப்ரொட்டஸ்ட். ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து எப்படி பண்ண முடியுமோ. ப்ரேயர்ஸ்னால் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது, பெட்டிஷனாக ஃபார்மல் டாக்குமெண்ட்ஸாக வந்து சப்மிட் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட்னால் வந்து சண்டை போடுறது அப்படி கிடையாது, பப்ளிக் ஸ்பீச்சஸ், அப்புறம் ரைட்டிங்ஸ், இது மூலியமாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காங்கிரஸ் லீடர்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால் பாசஸ் த கல்கட்டா எலக்ட்ரிக் ஆக்ட்? இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத கொஷின். எதுக்கு இப்படிலாம் கேட்குறாங்கன்னே தெரியாது, எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போ வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 1895. கல்கட்டாவோட பேசிக் எலக்ட்ரிக் சப்ளைக்கான லைசன்ஸை கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது, அதுக்கான பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட் தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம போடவே முடியாத கொஷின்ஸ். ஸோ இதை வந்து மேபி இதை வச்சு திருப்பி கொஷின் கேட்கலாம். இதை பற்றினதை வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மைன்ஸ் ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952. அடுத்து, விச் இண்டோ கிரீக் ரூலர் என்வாய்ஸ் ஹெலின்ட்ரியஸ்
ஹீலியோடோரஸ் இன்ஸ்டால்டு பில்லர் அட் விதிஷா. கொஷினில் எங்கேருந்து பிடிக்கிறாங்களோ தெரில. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அனிட்டீலியா கிடாஸ். என்ன பில்லரை வந்து எலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெஸ் நகர் பில்லர் அப்படி இல்லாட்டி அதை வந்து ஹிலிடியோஸ் பில்லர் அப்படின்னும் சொல்லுவாங்க. விதாஷ் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இது யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா லார்டு வாசுதேவா, விஷ்ணு அப்படி இல்லாட்டி கிருஷ்ணா. இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு இடையில வந்து வைஷ்ணவிசமை வந்து இருந்ததுக்கான ப்ரூஃப் வந்து இந்த பில்லரில் தான் இருக்கும். க்ரீக்கில் வந்து நம்ம வைஷ்ணவிசம் வந்து அங்கே பரப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இந்த ஹிடியஸ் பில்லரில் இருக்குது. ஸோ விச் இயர் பரான் உல் மல்க் அப்பாயிண்டட் த நிசாம் ஆஃப் அவாத். ஸோ இவர் வந்து கவர்னராக வந்து அவாதோட கவர்னராக வந்து நிசாம்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகமது ஷா இன் 1722. ஸோ இவருக்கு பேருக்கு முன்னாடி இன்னொரு பேர் வந்திருக்கும், சதாத் கான் பாராமுல்லா முல்க். என்ஜிஆர்டியில் அப்படி தான் இருக்குது. த குண்ட்ரா ப்ரொக்ளமேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃப்ரீடம் ஃபைட்டர். குண்ட்ரா ப்ரொக்ளமேஷன் இது வந்து யாருக்கு அசோசியேஷனாக இருக்கும் அப்படின்னா வேலுத்தம்பி யார்? பிஎம் ஆஃப் ட்ரவாங்கூர். issued குண்டாரா ப்ரொக்ளமேஷன் இன் 1809. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிர்த்து இதை வந்து பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒரு கால் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து இவரும் ஒருத்தர். ஸோ வேலுத்தம்பி டல்வா, ஃபுல் பேர் வந்து வேலுத்தம்பி டல்வா. குண்டாரா ப்ரொக்ளமேஷன் 1805, பிஎம் ஆஃப் ட்ரவாங்கூர். ஃபுல் நேம் வந்து டல்வா. ஹூ வேர் த உஹாரிகாஸ் இன் மகதா பீரியடில். இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நிறைய கொஷின் வருது. ஸோ உஹாரிகாஸ் அப்படின்றது வந்து மகதா ஜுடிஷியல் சிஸ்டத்தில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. லாயர்ஸ் அப்படி இல்லாட்டி ஜட்ஜை வந்து உஹாரிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா விஹாரிகாஸ் இந்த ஸ்பெல்லிங்லேயும் வந்து சொல்லுவாங்க. ஒன்று மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஜட்ஜாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஜஸ்டிஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு அப்போ இருந்தவங்க லாயர்ஸ் இல்லாட்டி ஜட்ஜஸ். த தேவி மொமெண்ட் டுக் பிளேஸ் இன் விச் ரீஜன்? வித் ரீஜன். குஜராத், மகாராஷ்டிரா இப்படி கேட்டால் பரவாயில்ல. இப்படி சவுத்து குஜராத்தா நார்த்து குஜராத்தான்னு கேட்டால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிடலாம். 2 தடவை குஜராத் வந்திருக்கா, ஸோ அப்போ மேக்ஸிமம் குஜராத்தாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து நார்த்தா சவுத்தா அப்படின்றது தெரியாது. ஸோ ஆன்சர் வந்து சவுத்து குஜராத். இந்த மூமெண்ட் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1920s. இது வந்து ஒரு ட்ரைபல் பெசன்ட்ஸ், எக்ஸாக்டாக சொன்னால் சௌத்ரிஸ் அண்டு கேமிட்ஸ், இவங்களாம் வந்து சவுத்து குஜராத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து இந்த சோஷியல் ரிலீஜியோ ரிஃபார்ம் மூமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் குட்டு, அதாவது எஸ்பெஷலி லிக்கர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் வந்து அங்கேருந்து லிக்கர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதோட ப்யூரிஃபிகேஷன் வந்து மோசமாக இருக்கும். கண்டதை வைப்பாங்க, அதை குடிச்சு நிறைய பேர் இறந்து போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கனால தேவி மூமெண்ட் ஒன்று ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கப்பா. த டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அட் எங்கன்னு கேட்குறாங்க. டச் ஃபஸ்ட்டு எங்கே பண்ணாங்க அப்படின்னா பெட்டப்புலி. டச்சோட ஃபஸ்ட்டு வந்து முசூலிப்பட்டினம் ப்ரைமரியாக அவங்க இருந்தது வந்து அங்கே தான் 1605. பட் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரின்னு அவங்க ஆரம்பித்தது வந்து பெட்டுப்பட்லி. இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது, நிசாம்பட்டினமில். இது ஆரம்பித்தது வந்து 1606. மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்டைல் ட்ரேடுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இனிஷியலாக அவங்க வந்து டச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணது முசோலிப்பட்டினத்தில். ஆனால் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னா பெட்டப்புலி, ஆந்திரா. வாட் வாஸ் த மெயின் பிலீஃப் ஆஃப் மாடரேட் காங்கிரஸ் லீடர்ஸ் regarding the British rule? What was the main belief of a moderate Congress ruler leaders? Gradual political freedom, violent uprising கண்டிப்பாக கிடையாது. இமீடியட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க வாய்ப்பே இல்லை, கொடுக்க மாட்டாங்க.
ஸோ மாட்ரேட் பிலீவ் வந்து சப்போர்ட் ஃபார் அ பிரிட்டிஷ். இப்போ வந்து மாட்ரேட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் ரூலில் நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடச்சிருக்கு, எஜுகேஷன் கிடச்சிச்சு, அப்புறம் ரயில்வேஸ் கிடச்சிச்சு. அதனால் அவங்க வந்து மொத்தமாக இந்த பிரிட்டிஷை வந்து தூக்கி எறிஞ்சிடாமல் அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்து ரூலை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து கெயின் பண்ணுறது மூலிமா ரிஃபார்ம்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. How many small states of present day Odisha were inaugurated into India at partition? How many states? என்ன இப்படி கேட்குறாங்க? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து 26 ஸ்மால் ஸ்டேட்ஸ் வந்து ஒன்றா இணைச்சி தான் வந்து ஒடிஷா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன வார்த்தைனா 26 கர் ஹஜாட் ஸ்டேட்ஸ். இது வந்து சைன் பண்ணது எது மூலியமானா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். ஹைதராபாத் எல்லாமே இந்த இதை சைன் பண்ணி தான் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1947 to 1948 தான் வந்து இது நடந்துச்சு. இதை நடத்தினவர் யார், ஸ்டேட்ஸ்லாம் ஒருங்கிணைச்சவர் யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக தான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஒடிஷாவை வந்து இத்தனை ஸ்டேட்லேருந்து சேர்த்து தான் ஒடிஷான்னு கொண்டு வந்ததெல்லாம் நான் படித்ததே கிடையாது. எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு அதை சொல்லலான்னு தான் கொண்டு வந்தேன். மேபி இது வந்து ரிப்பீட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரி வாஸ் ரிட்டர்ன் டு த ஃப்ரெஞ்ச் பை ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக். ஸோ இந்த ட்ரீட்டி வந்து எப்போ போட்டாங்க? நான் ஏன் இப்படி கேப் விட்டு பேசுகிறேன்னா, அந்த நேரத்தில் உங்களால் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதுக்கு தான். ஸோ பாண்டிச்சேரி வந்து 1693 வந்து டச் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்க. அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் வந்து கொடுத்தது வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் படி அவங்க கொடுத்துட்டாங்க. எப்போ அப்படின்னா 1699. ஸோ ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் இது ஆக்சுவலாக போடப்பட்டது வந்து 1697. இதை வந்து ஃபார்மலி அந்த ப்ராப்பராக எல்லா பேப்பர் ஒர்க்லாம் முடித்து அவங்க கையில் கொடுத்தது வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்ட கொடுத்தது 1699 தான் வந்து அவங்க ரெஸ்டோர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ரொஹிலா சீஃப் நஜீப் உத் தௌலா பிளேட் அ கீ ரோல் இன் எதுலன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வார்? ஆன்சர் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இவர் வந்து யார் அப்படின்னா அஹமத் ஷா அப்தாலி, இவரோட ஆலை, அதாவது சப்போர்ட்டுக்கு வந்தவங்க. ஸோ ஆப்கான் ஃபோர்ஸ். பொதுவாக இந்த பானிபட்டு எதுக்கு நடந்துச்சு? ஆப்கான்ஸ் தேர்ட் பானிபட், ஆப்கான்ஸ் வெர்சஸ் மராத்தாஸ் 1761 நடந்துச்சு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு வந்தவங்க, ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டவங்க. இதில் ஜெயித்தவர் வந்து அப்தாலி. இவர் தான் வந்து இவரோட ஹெல்ப் மூலியமாக தான் இந்த அகமது ஷா அப்தாலின்றவர் வந்து ஜெயிச்சிருப்பார். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான கேள்விகள், ரொம்ப டீப்பாக எடுத்து கேட்டிருக்காங்க. டியூரிங் விச் ஏரா ஹசாரா ராமா டெம்பிள் அட் ஹம்பி ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு? எங்கத்தான் தூக்குறாயில அந்த கொஷின்லாம். ஹசாரா ராமா நம்மகிட்ட வந்து இப்போ இது யாரை கட்டினா அப்படின்னு கேட்டிருந்தா கூட நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டலாம். பட் எந்த செஞ்சுரின்னு கேட்குறப்ப நம்ம வந்து நமக்கு அந்த டைம்லைன்லாம் தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஹசாரா ராமா டெம்பிள் வந்து கட்டப்பட்டது வந்து 1420s வந்து கட்டியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து 15th century வரும். இது யார் கட்டியிருப்பா அப்படின்னா தேவராயா 2. என்ன எம்பையர்? விஜய நகர எம்பையர். இது வந்து ஒரு ராயல் ஃபேமிலியோட ஒரு ப்ரைவேட் டெம்பிளாக தான் வந்து பார்க்கப்பட்டது. ராமாயணாவில் இருக்க அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து டிபிக் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலில். ஸோ இது வந்து மேபி டெம்பிள் ரிலேட்டடான கொஷின்ஸாக இருக்கலாம். ஹூ லீட் த தமார் ட்ரைபல் ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்? நான் இதை என்னோடய ப்ரிப்ரேஷன் ஹிஸ்ட்ரியில் இந்த கொஷின்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஹூ லீட் தமார் ட்ரைபல் ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்? தமார் ரிவோல்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா
1782 to 1820 பயங்கரமாக ஒரு 50 வருஷத்துக்கு நடத்தியிருக்காங்க, 40 வருஷத்துக்கு. இது வந்து முண்டா அப்ரைசிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட சீரீஸில் அந்த நேரத்தில் வந்து ஜார்க்கண்டில் வந்து நடந்த ஒரு ரிவோல்ட்டு தான். பிரிட்டிஷ் வந்து அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாமே ரெவன்யூ சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது, ஃபாரஸ்ட்குள்ளே எங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் போகணும், அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நியமிக்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த முண்டா அப்ரைசிங். அதோட சேர்ந்தது தான் இந்த தமான் ட்ரைப் ரிவோல்ட். ஸோ இதை வந்து தலைமையேற்று நடந்தது வந்து போலாநாத் ஷஹாய். ராஜேந்திர சோழா கண்டக்டட் நேவல் எக்ஸ்பெண்டிச்சர் அகைன்ஸ்ட், சொல்லுங்கள், ஸ்ரீ விஜயா எம்பையர் ஆஃப் எந்த ஊர்? நம்ம பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வந்து மேக்ஸிமம் இந்த சோலாஸ் வந்து இங்கே இருக்க எல்லா நாட்டு பக்கமும் போயிட்டு வந்திருப்பாங்க, சோலாச்சேரா. ஸோ இது பர்டிகுலராக ஸ்ரீ விஜயா எம்பையர் ஆஃப் இந்தோனேஷியாவை தான் வந்து அவங்க வந்து நேவல் எக்ஸ்பெடிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜேந்திர சோழா அப்படின்ற மன்னரோட டைம் பீரியட் வந்து 1014 to 1044 செஞ்சுரி. அப்போனா என்ன வரும்? 11th century வருமா? ஸோ ஹி லான்ச்டு நேவல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே ஆரம்பிச்சிருப்பார்? பே ஆஃப் பெங்கால், ஸ்ரீ விஜயா கிங்டம். இது எங்கன்னா சுமத்ரா தீவுகள்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து சுமத்ரான்னு தான் சொல்லுவாங்க இந்தோனேஷியாவை, சுமத்ரா. ஸோ ராஜேந்திர சோழா ஒன் நேவல் எக்ஸ்பெடிஷன் அகைன்ஸ்ட் ஸ்ரீ விஜயா எம்பையர் இல்லாட்டி கிங்டம் ஆஃப் இந்தோனேஷியா. அடுத்த கேள்வி, த சஹா டைனாஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை, டைனாஸ்டி வந்துட்டாங்க. ஸோ சஹா டைனாஸ்டி ஆரம்பிச்சு வந்து மவுஸ் இல்லாட்டி மோஹான்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இங்கே வந்தவங்க ஸ்கிந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாகா கிங். எப்போனா ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலே இது வந்து நிறுவப்பட்டிருக்கும், ஃபஸ்ட்டு செஞ்சுரி. இவங்க எந்தெந்த இடத்துலலாம் இருந்திருப்பாங்கன்னா கந்தாரா, டக்ஸிலா, அப்புறம் வந்து வேறு என்ன இதில் முக்கியமானதுன்னா இவங்க வந்து காயின் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. க்ரீக்லேயும் அப்புறம் இந்தியன் மோட்டிஃப்னா டிசைன், க்ரீக் அண்ட் இந்தியன் மோட்டிஃபில் வந்து காயின் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸ்கிந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கந்தாரா, டக்ஸிலா. அக்யூலியன் கல்ச்சர் ட்ரெடிஷன் இஸ் நோன் ஃபார் விச் டூல்ஸ்? அக்யூலியன் இது வந்து டூல்ஸ் ரிலேட்டட். லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். பேலியோலித்திக்கில் ஹையர், மிடில், லோயர்னு இருக்கும். அதில் வந்து லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ த ஆன்சர் வந்து கிளிவர்ஸ் அண்ட் ஹேண்ட் ஆக்சஸ். இது வந்து இந்த ஹேண்ட் ஆக்சஸ் வந்து பியர் ஷேப்பில் இருக்கும். கிளீவர் வந்து ஒயிட் கட்டிங் எட்ஜ். இந்த எராவோட ஒரு முக்கியமான சிக்னேச்சர் டூல்ஸ் தான். அதிகமாக இந்த எராவில் வந்து இந்த மாதிரி இருக்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஹேண்ட் ஆக்சஸ் அது கிளீவர்ஸ். டியூரிங் சோலா ரூல் land donated to Jaina institution was called, ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து லேண்டை வந்து டொனேட் பண்ணுவாங்க சோழ பேரரசுலேருந்து. ஸோ அதுக்கான பேர் வந்து என்னென்னா பளிச்சந்தம். ஸோ ஜெயினா இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கொடுக்கப்படுற லேண்டை வந்து பளிச்சந்தம்னுவாங்க. வேலன் வகை, இது வந்து நான் பிராமின் பெசன்ட், அதாவது பிராமின் அல்லாத விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற லேண்டு. வேறு என்ன இருக்குது? ஷாலா போகா, இது வந்து ஸ்கூல் மெயின்டெனன்ஸுக்காக கொடுக்கப்படுற லேண்டு. பிரம்மதயான்னு ஒரு இருக்குது, பிரம்மதயா, இது வந்து பிராமின்ஸுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டை வந்து பிரம்மதயான்னு சொல்லுவாங்க. வேலன் வகை வந்து நான் பிராமின் பெசன்ட்ஸுக்கு, பளிச்சின்னம் வந்து ஜெயினா இன்ஸ்டியூஷனுக்கு, ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து ஷலபோகா, பிரம்மதேயா வந்து பிராமின்ஸ்க்கு. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். அடுத்து, விச் சிட்டி ஹேஸ் பிகம் த கேபிட்டல் ஆஃப் வத்சராஜ்?
இந்த வத்சராஜ் அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னா குர்ஜாரா பிரதிதாரா அப்படின்னு ஒரு ரூலர்ஸ் இருப்பாங்க. இது ஒரு டைனாஸ்டி தான். இவங்களோட இனிஷியல் பவர் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். பவர்ஃபுல் ரூலர், ஏர்லி ரூலர். ஸோ இந்த வத்சராஜா அப்படின்றது வந்து இந்த டைனாஸ்டியோட ஏர்லி பவர்ஃபுல் ரூலர். இவங்களோட கேபிட்டல் எங்கன்னா உஜ்ஜைன். உஜ்ஜைன்னா என்ன சொல்கிறோம், அவந்தி. மகாஜனபதா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இனிஷியலாக உஜ்ஜைனில் தான் வந்து அவங்களோட பவர் கேபிட்டல் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. இந்த குப்தா பீரியட் த டேர்ம் உத்ரங்கா ரெஃபர்ட் டு. குப்தா பீரியட் டேர்ம் உத்ரங்கா ரெஃபர்ட் டு. நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ உத்ரங்கா அப்படின்னா குப்தா பீரியட் வந்து லேண்ட் டேக்ஸ். இது டேக்ஸ் யார் மேலே போட்டிருப்பாங்கன்னா, பெர்மனண்ட்டாக ஒரு லேண்ட் வச்சுருக்காங்களே, இந்த ஊரில் தான் அவங்க வந்து பல காலமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போட போகிற டேக்ஸ் பெர்மனன்ட் டெனன்ஸ் ஆர் லேண்டு. இதிலே வந்து டெம்ப்ரவரி டெனன்ஸ் ஆர் லேண்டுக்கு போகிற டேக்ஸ் வந்து உப்பரி கரா. உத்ரங்கா வந்து பெர்மனன்ட் டெனன்ஸுக்கு, உப்பரி கரா வந்து டெம்ப்ரவரி டெனன்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் தானே நம்மளுக்கு வந்து மெயினான, அப்பையும் சரி இப்போயும் சரி, எந்த ஒரு ஸ்டேட்டோ அதுக்கான ப்ரைமரி ரெவன்யூ வந்து அக்ரிகல்ச்சரில் தான் வரும். ஸோ அதிலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க குப்தா டைனஸ்டியில். குப்தா டைனஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷனில். ஓகே, அடுத்த கேள்வி. Which program was launched in 1953 to expand rural development more feasible? ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம் வந்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. What legal documents allowed princely state to join either India or Pakistan after independence? ஸோ நான் இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். எங்கே பார்த்தோம், ஒடிஷா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் இதை சைன் பண்ணி தான் வந்து இந்தியாவுக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி பாகிஸ்தானுக்குள்ளேயோ நம்ம வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து ஜாயின் பண்ண முடியும். இது எங்கேருந்து க்ரியேட் பண்ணப்படுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சாரி. இது வந்து இதில் நம்ம கையெழுத்து போட்டோம் அப்படின்னா இந்தியாவோ பாகிஸ்தானோ இதுக்குள்ளே ஃபார்மலி நீங்கள் பவர் ஆஃப் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் இதுக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு உள்ளே வரீங்க அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இது. அடுத்த கேள்வி. In which year மதராசப்பட்டினம் later சென்னை purchased by Indian East Indian Company from a local kings? விற்றுட்டாங்க வந்து, சென்னையெல்லாம் விற்றுட்டாங்க அப்பயே. ஸோ எப்போ திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 1639. இதை இப்படி ஃப்ரான்சிஸ் டேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் டே ஆஃப் இஐசி. இவங்க தான் வந்து நாயக்ஸ் ஆஃப் சந்திரகிரியிலேருந்து வாங்கியிருப்பாங்க. நாயக்ஸ் ஆஃப் சந்திரகிரி எதுக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, மெட்ராஸில் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஃபேக்ட்ரியை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்கலேருந்து தான் நம்ம கட்டப்படுறது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை. செஞ்சி கோட்டையாக சொல்லுவாங்களே, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை 1969 வந்து லோக்கல் கிங்லேருந்து வாங்கியிருப்பாங்க. விச் மிலிட்ரி டிவிஷன் பிகம் ரேர் டியூரிங் த குப்தா பீரியட் பீயிங் மென்ஷன்ட் இன் அ டெக்ஸ்ட்? குப்தா பீரியடில் வந்து ரொம்ப ரேராக மென்ஷன் பட்டது வந்து சேரியட், குதிரை மேலே போட்டு போவாங்களே. இவர் வந்து ஒரு 4-fold ஆர்மி வச்சுருப்பார். அந்த 4-fold ஆர்மிக்கு பேர் வந்து குப்தா பீரியட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா சதுரங்கம்னு சொல்கிறோம்ல அப்படின்னு வச்சுக்குவோம். 4-fold ஆர்மி சதுரங்கா. மோஸ்ட் ஆஃப் த இவனோட மொபிலிட்டி எப்படி இருக்குன்னா கேவல்ரியில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மொபிலிட்டி, அதாவது கேவல்ரினா ஹார்ஸ் மேலே போயிட்டே இருப்பாங்க. ஹார்ஸில் வந்து தேரை வச்சு இந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம் அவங்க வந்து பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கேவல்ரி தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவரோட 4-fold ஆர்மியோட பேர் வந்து சதுரங்கா.
குப்தா பீரியடில். குப்தா வந்து ஹார்ஸ் ஆர்ச்சர்ஸ் இன்ஃபேண்ட்ரி இது ரொம்ப நம்பியிருந்தாங்க, ரொம்ப வந்து ஹெவிலி ரிலைட் ஆன்வாங்க. அதான் வந்து அவங்களோட மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுறது. அடுத்த கொஷின், ஹூ மெயின்டைன்ட் லா அண்ட் ஆர்டர் இன் வில்லேஜ் டியூரிங் ஷெர்ஷாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? இதே கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஷெர்ஷா இதில் என்ன பார்த்தோம்? சர்க்கார்ஸ், பர்கானாஸ், அப்புறம் சுபா. ஸோ இப்போ இதில் வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஷிக்குதார். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஷிக்குதார். இதில் இந்த முக்கோடம் அப்படின்றக்கா இவர் வந்து ஹெட்மேன். அந்த லோக்கல் மேட்டர்ஸ்லாம் வந்து இப்போ தலையாரின்னுவாங்களா அந்த மாதிரி ஹெட்மேன். இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ என்ன தான் இவர் ஹெட்மேனாக இருந்தாலும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட செக்யூரிட்டி அந்த லா அண்ட் ஆர்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து இந்த ஷிக்தார் தான் வந்து பார்த்துக்குவார். இவர் தான் வந்து ரியல் அத்தாரிட்டி. இப்போ ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதுக்கு தண்டனை கொடுக்குறது, தீர்ப்பு வழங்குறது, நம்ம ஊரில் இருக்க ஜட்ஜு மாதிரி ஷிக்கோதார். When Bank of Madras established in third presidency Bank of Madras எப்போ வந்து இது பண்ணப்பட்டாங்கன்னா 1843 143 வச்சுக்கோங்க. பேங்க் 143. இப்போ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பேங்க் ஆஃப் பெங்கால், அப்புறம் வந்து பாம்பே, இந்த 3 பேங்க்கும் சேர்ந்து தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாறும். இந்த இம்பீரியல் பேங்க் தான் இப்போ இருக்க எஸ்பிஐ. ஸோ இனிஷியலாக வந்து மெட்ராஸ், பெங்கால், பாம்பே அந்த மேஜர் பிரசிடென்சிஸ் இருக்குல்ல, அந்த பிரசிடென்சிஸ் எல்லாம் சேர்ந்து தான் அங்கேருந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இம்பீரியல் பேங்க்னு ஒரு பெரிய பேங்க் உருவாது. அந்த பேங்க் தான் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்க எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து 1955. இது வந்து 1921 இம்பீரியல் பேங்க் ஆச்சு. பெங்கால் வந்து 1806, பாம்பே வந்து 1840, மெட்ராஸ் வந்து 1843. ஸோ இதான் வந்து தேர்ட் பிரசிடென்சி பேங்க். பெங்கால் ஃபஸ்ட்டு, பாம்பே 2, மெட்ராஸ் வந்து 3. அடுத்த கொஷின், வாட் வாஸ் த மௌரியன் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் கால்டு? தெரியுதா உங்களுக்கு எதுவும்? அர்த்தசாஸ்திரா எழுதினவர் யார்? கௌட்டில்யாவா? இவரோட புக்கு இருக்கும்ல, அர்த்தசாஸ்திரா புக்கு, இதில் தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அப்போ மௌரியன் சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது எஸ்பின்னு வச்சுக்கலாம், சிட்டியோட எஸ்பி, சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். ஆன்சர் வந்து நகரிகா அவர் அப்படின்றது தான், நகரிகான்ற பதவி, சூப்பர் எஸ்பி. நம்ம மௌரியா பீரியடில் இருந்தால் எஸ்பி அவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா நகரிகா. இவர் தான் வந்து இப்போ ஒரு சென்சஸ் எடுக்கிறதோ, சானிடேஷன், ஃபயர் ப்ரிவென்ஷன், அப்புறம் யார் உள்ளேருந்து வெளியே வரா, ஃபாரினர்ஸ் யார் வரா, துரந்தர் மாதிரி யார் வராங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கண்காணிக்கிறவர் வந்து நகரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி கவர்னன்ஸ் மெயினாக. இன் விச் இயர் டிட் ஸ்ரீ அரபிந்தோ ரிசைன் ஃப்ரம் பரோடா அண்ட் மூவ் டு கல்கட்டா? எப்போனா 1906. 1905 என்ன வரும்? பெங்கால் பார்ட்டிஷன் வருமா? ஸோ அதை தொடர்ந்து வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிடுவார். இவர் வந்து கல்கட்டாவுக்கு போய் பெங்கால் நேஷ்னல் காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக இருப்பார். இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் கல்கட்டாவில் போய் பெங்கால் நேஷ்னல் காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக இருப்பார். இவர் காங்கிரஸில் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பார், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விங்கில் இருப்பார். ஸ்ரீ அரபிந்தோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அடுத்த கேள்வி, த ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் இன் விச் இயர்? ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது பிசியோட கமிஷன். பிசியோட கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1953. இது வந்து என்ன கமிஷன், யாரோட தலைமையில்? காக்கா கலேக்கர். இது வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு பேஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுவாங்க? 340.
அடுத்த கேள்வி 39th question. In organizing the Rowlatt Satyagraha, Mahatma Gandhi was assisted by Abdul Bari of Firangi Ulema Group based in Lucknow. இவர் யாருன்னா ஒரு இந்த உலேமா குரூப்புக்கும் காங்கிரஸுக்கும் கிலாஃபட் மூமெண்ட் நடந்துச்சுல, கிலாஃபட் மூமெண்ட்டை காந்தி வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்போ வந்து இவங்க இந்த காங்கிரஸுக்கும் இந்த ஃபிரங்கி உலேமா குரூப்புக்கும் இடையில வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கேப்பாக வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒர்க் பண்ணவர் தான் இந்த அப்துல் பாரி. ஸோ இந்த குரூப் வந்து எங்கே பேஸ்ட்னா லக்னோ பேஸ்ட். சப்ஸ்டிக்வெண்ட்லாம் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ரவுலட் மூமெண்ட் நடந்திருக்கும், அப்புறம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். The Pallava king adapted which title to reflect that their ruler was guided by principles of Dharma Sastras. தர்மசாஸ்திரத்தை வந்து பேஸ் பண்ணி ரூல் பண்ணவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, அடாப்டட் டைட்டில்ஸ் லைக் தர்ம மகாராஜா, தர்ம மகாராஜா அப்படி இல்லாட்டி அக்னி ஸ்தோமா யஜின். அப்படின்னா என்னென்னா பெர்ஃபார்மர் ஆஃப் அக்னி ஸ்தோமா சாக்ரிஃபைஸ், யாகம்னு சொல்லுவாங்கள்ல, சாக்ரிஃபைஸ். இது வந்து பல்லவா ஆஃப் காஞ்சி பேஸ்டு பல்லவாஸோட ஒரு ட்ரெடிஷன், பிராமணிக்கல் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ஸோ தர்ம மகாராஜா, தர்மசாஸ்திரா தர்ம மகாராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. கெர்வார், the Kerwar movement was led by பாகிரதி மஞ்சி. இந்த மூமெண்ட் எப்போ நடந்திருக்குன்னா 1870s நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம முண்டா அப்ரைசிங் வச்சு பார்த்தோமா, தோமர் ரிவோல்ட், இது வந்து சந்தால்ஸால் வந்து லீட் பண்ணப்பட்டது. முண்டார் அப்ரைசிங், சந்தால், இது எல்லாமே ஒரே டைம்லைன், கிட்டத்தட்ட ஒரே டைம்லைனில் தான் வந்து வரும். இந்த கெர்வார் மூமெண்ட்டை லீட் பண்ணவர் வந்து பாகிரதி மஞ்சி. அவ்வளோதான். இதில் வந்து இந்த சந்தால் முண்டா அப்ரைசிங்கில் வந்து திக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. திக்கு அப்படின்னா என்னென்னா அவுட் சைடர்ஸ். இது இந்த சிஜிஎல்ல வந்து ஒரு கேள்வியாக கூட கேட்டிருந்தாங்க. அவங்களோட பாஷையில் வந்து திக்கு அப்படின்னா அவுட் சைடர்ஸ், ஃபாரினர்ஸ், பிரிட்டிஷ், இவங்கள தான் சொல்லுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ எபிகிராஃபிக்கல் ரெக்கார்ட் ஃபார் த ரெயின் ஆஃப் கிங் ஹர்ஷா. கிங் ஹர்ஷாவோட ஹிஸ்ட்ரி வந்து மெயினாக எங்கெங்கேருந்து ப்ரூஃப் எடுத்திருப்பாங்க அப்படின்னா பனஸ்கேரா காப்பர் பிளேட், இதில் அவரோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருந்திருக்கும். அப்புறம் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் நாலந்தா சீல்ஸில் வந்து இருக்கும். எதில் இருக்காது அப்படின்னா முசாஃபர் நகர் சீலில் வந்து இவரை பற்றி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மெயினாக வந்து இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கும், இதை எழுதினவர் யார், ரவி கிருத்தி. இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனை பண்ணவர் வந்து ரவி கிருத்தி. இவர் யாருன்னா கோர்ட் போயட் ஆஃப் புலகேசின் 2. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது, ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ரவி கிருத்தி, கோர்ட் போயட் ஆஃப் புலகேஷி 2. இதில் தான் வந்து சாளுக்கியா கிங்னால ஹர்ஷா வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுருவார். சாளுக்கியன் கிங், அந்த கிங் யார் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாளுக்கியன் கிங், இது வந்து ஐஹோல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும். ஸோ மெயினாக ஹர்ஷா ரிலேட்டடான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சீல்ஸ், காப்பர் பிளேட் வந்து ஐஹோல், பனஸ்கரா, நலந்தா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே கேள்வி, வாட் வாஸ் த அல்டிமேட் ப்ராமிஸ் மேட் பை பாகிரதி மஞ்சி டு த சந்தால்ஸ். ஸோ இப்போ தானே பார்த்தோம் 18 என்ன மூமெண்ட், அது கெர்வார் மூமெண்ட். ஸோ கெர்வார் மூமெண்ட் 1870, சந்தால்ஸ், பாகிரதி மஞ்சி. ஸோ இவர் வந்து என்ன ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பார் அப்படின்னா ரெஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் கிங்டம்ஸ், அதாவது அவுட் சைடர்ஸ், திக்குன்னுவாங்கள்ல,
பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும். எப்போனாலும் அவங்க வந்து காட்டிலே திரிவாங்க, எதுனாலும் பறித்து சாப்பிடுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து அங்கே வந்து இந்த எக்ஸாட்டிக்கான மரங்கள்லாம், டிம்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க உள்ளே பூந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்க முடியாதுன்றதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே கொண்டு வராங்க. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நான் அவங்களுக்கு வந்து நம்மளோட பழைய ட்ரைபலோட உரிமைகளை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது தான் வந்து இந்த கெர்வார் மூமெண்ட்டோட முக்கியமான ப்ராமிஸ். அடுத்து 44. Which of the following statement regarding the Rayatwari settlement is correct? Rayatwari settlement. ரயத்வாரி செட்டில்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? It was developed by Thomas Munro. Correct. Settlement was directly with the cultivators. இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட்னால மிடில் மேன்லாம் வந்து இல்லாமல் டேரெக்டாக ரயாட் அப்படின்னா கல்டிவேட்டர், டேரெக்டாக இவங்கள்டேருந்து வியாபாரிகள் வாங்கிக்குவாங்க. அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து இட் வாஸ் டெஸ்டட் இன் அனெக்சர் டெரிட்டரிஸ் ஆஃப் திப்புனா திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருக்க ரீஜனில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டது. இதுவும் கரெக்ட். லேட்டர் அப்ளைட் இன் கங்கா பிளைன்ஸ். இதுதான் தப்பு. ஸோ வந்து இது எங்கே அப்ளை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மெட்ராஸ் பாம்பே பிரசிடென்சியில் தான் வந்து இது அப்ளை பண்ணப்பட்டுச்சு. கங்கா பிளைன்ஸில் வந்து இது அப்ளை பண்ணப்படலை. ஸோ அப்போ நமக்கு 1, 2, 3 தான் வந்து கரெக்ட். அப்போ 1, 2, 3 இஸ் ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி. Dora Bishoy and Chakra Bishoy is associated with the Gond uprising in Gond அப்படின்றது அது ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. இந்த அப்ரைசிங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ கோண்ட் அப்ரைசிங் நடந்தது வந்து குமுசார் ஒடிஷா. ஒடிஷாவில் வந்து இப்போ என்ன பேர்னா கஞ்சம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் ஒடிஷாவில். அதோட பழைய பேர் தான் வந்து இந்த குமுசார். இவங்க வந்து எதுக்காக போராடினாங்க அப்படின்னா மெயினாக வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா மெராயா அப்படின்னு வந்து இவங்க பாஷையில் சொல்லுவாங்க, ஹியூமன் சாக்ரிஃபைஸ், நரபலி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ். ஸோ அதை வந்து தவிர்க்கிறது, அதை எதிர்த்தும் அப்புறம் ஹெவி லேண்ட் டேக்ஸ் அதை எதிர்த்தும் தான் மெயினாக இந்த அப்ரைசிங் நடந்திருக்கு. டோரா பிசாய், சக்ரா பிசாய் இவங்க தான் வந்து இதை வந்து லீட் பண்ணியிருக்காங்க மெயினாக. இப்போ இது நடந்தது வந்து 1855 வரைக்கும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த 1818 அதாவது 19th சென்ச்சுரியில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த அப்ரைசிங்லாம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், தோமர் ரிவோல்ட் பார்த்தோம், அதுவும் 1780s to 1820. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சந்தாலோட கெர்வார் மூமெண்ட்டை பார்த்தோம், அதுவும் 1870s, இது 1850s. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின். யக்னவர்மன், சர்துலவர்மன் அண்டு அனந்தவர்மன் were kings of which dynasty? கண்டுபிடிச்சிட்டிங்களா? which dynasty? So the answer is மௌகாரியாஸ் ஆஃப் கனுஜ். இந்த மௌகாரியாஸ்ன்றவங்க வந்து குப்தா 6th சென்ச்சுரியில் வந்து குப்தாவோட டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரைஸ் ஆனவங்க தான் வந்து மௌகாரியாஸ் ஆஃப் கனுஜ். இவங்களை பற்றி எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹர்ஷ சரித்ரா. யார் எழுதுனா? ஹர்ஷவர்தன் எழுதியிருப்பார்ல, ஹர்ஷவர்தன் எழுதுன ஹர்ஷ சரித்திராவில் வந்து இவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொஹாரியாஸ் ஆஃப் கனுஜ். அடுத்து லோயர் பேலியோலித்திக் பீரியட்னு ஆல்ரெடி பார்த்தோமா, என்னென்ன வெப்பன்ஸ் பார்த்தோம், கிளிவர்ஸ் அண்டு ஹேண்ட் ஆக்ஸ் பார்த்தோமா. எகூலியன் கல்ச்சர், ஸோ இந்த லோயர் பேலியோலித்திக்கவே என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்யூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க.
லார்ஜ் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ். இதோட டேட்டிங் என்னென்னா 6 lakh to 1.5 lakh பிஃபோர் சென்ச்சுரி, பிஃபோர் காமன் ஏரான்னு சொல்லுவாங்க. BCE அப்படின்னா பிஃபோர் காமன் ஏரா, 6000 to 640. அடுத்து, which of the following statement about succession in Gupta dynasty is true? குப்தா டைனஸ்டியோட சக்ஸஷனுக்கு எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட். சன்ஸ் ஹேட் டு ப்ரூவ் எலிஜிபிளி பிஃபோர் அண்ட் அசம்பிளி. இது ஒன்று மட்டும் தான் கரெக்டு. குப்தாவில் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, எல்டஸ்ட் சன் யார், ஃபஸ்ட்டு சன் யாரோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ராஜான்ற பதவி போகும். அவங்க வந்து நிரூபிக்கணும், நான் வந்து ஒர்த்து, இந்த சிம்மாசனத்தில் உட்காரதுக்கு நான் ஒர்த்து அப்படின்றத வந்து நிரூபிக்கணும். பிரயாக் பிரஹஸ்தி இவர் என்ன சொல்கிறாருன்னா, சமுத்திரகுப்தா யார்? சந்திரகுப்தாவோட சன்னு, சந்திரகுப்தாவோட மூத்த மகன். இவர் வந்து இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பிரயாக் பிரஹஸ்தி அவர் வந்து அவரோட புக்கில் வந்து விவரித்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பான கொஷின்ஸ். இதெல்லாம் NTPCயில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. In which department headed by Tabriz I Khans handled royal correspondence during the Delhi Sultanates? State correspondence, royal correspondence ability, state correspondence சொல்லலாம். ஸோ இன்ஷா, திவானை இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்கிறாங்களா, ராயல் அப்படின்னா இன்ஷா அல்லா அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஹெடட் பை திபாரி ஐ கஹாஸ். அப்படி இல்லாட்டி இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அமீர் ஐ முன்ஷி. இப்படியும் வந்து நமக்கு கேட்கலாம் இதே கேள்வி. திவானை இன்ஷா ஹெடட் பை டேஷ் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் அமீர் ஐ முன்ஷின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம போய் தப்ரி ஐ கஹான்ஸ்ன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ராயல் கரஸ்பாண்டன்ட், டெல்லி சுல்தான்ஸ் காலத்தில் ராயல் கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டடான இதை வந்து ஹெட் பண்ணது வந்து திவானை இன்ஷான்றது தான் டிபார்ட்மெண்ட்டு. அதை ஹெட் பண்ண வந்து திபாரிஸ் ஐகான். அடுத்து, ஹூ வாஸ் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் குப்தா ஆர்மி? கேட்டாங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா கேள்வி. ஸோ வந்து தமிழ் நம்ம படிச்சிருந்தோம்னா பேசிக்காக சேனாதிபதி அப்படின்னா ஒரு சோல்ஜரா. ஸோ அப்போ இன் சீஃப் அப்படின்னா மகா சேனாதிபதி. ஸோ மகா சேனாதிபதி தான் கமாண்டர் இன் சீஃப். இன்னொன்று என்ன இருக்குன்னா மகா பால திக்ரித்தா. இவர் கமாண்டர் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்புறம் வந்து மகா பியூலிபதி. இவர் வந்து எலஃபண்ட்ஸை வந்து இது பண்ணுற ஆஃபீஸருக்கு வந்து ஹெட்டு. மகா பியூலிபதி வந்து எலஃபண்ட்ஸு. மகாபால திக்ரிதா வந்து கமாண்டர் ஆஃப் ஃபோர்ஸு. இது எல்லாத்துக்கும் சீஃப் வந்து மகா சேனாதிபதி. ஸோ குப்தா பீரியடோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பேர் எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக படிச்சு வச்சுக்கணும். அது நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஹூ ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ்டு பிரிட்டிஷ் எஜுகேஷன் ஃபார் பீயிங் டூ வெஸ்டர்ன் அண்ட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் இந்தியன் ரியாலிட்டிஸ்? இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு அந்த ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருந்த பாரு. இப்போ சாந்தி நிகேதன் இருக்குல்ல ஸ்கூலாக, அது என்னதுக்கு? ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து சாந்தி நிகேதன், ரவீந்திரநாத் தாகூர். Bori, the first lower Paleolithic site located in which state? Bori. எந்த ஊருனா மகாராஷ்டிரா. ஸோ இங்கே வந்து வல்கானிக் ஆஷ் கிடைச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. போரி வல்கானிக் ஆஷை போர் பண்ணுறாங்க, போர் போட்டு எடுக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அப்படின்னு வச்சுக்குவோம். போரி ஃபர்ஸ்ட் லோயர் பேலியோலித்திக் சைட் மகாராஷ்டிராவில் இருக்குது. வல்கானிக் ஆஷை வந்து போர் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம்.
விச் ஆக்ட் ஃபர்ஸ்ட் அலோட் இந்தியன் மெம்பர்ஸ் டு டிஸ்கஸ் பட்ஜெட் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் மெம்பர்ஸ் அலோவ் பண்ண ஆக்ட் வந்து 1892. பட்ஜெட்டுன்னு சொல்ல மாட்டோம், நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். In 2022, which state discovered the oldest Iron Age site in India? Old Age Iron Age site இது தமிழ்நாடு. தமிழ்நாடுல எந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுனா அங்கே வந்து நிறைய அயன் கிடைக்கும். இது வந்து எப்போ டேட்டட் அப்படின்னா 2172 BCE, பிஃபோர் காமன் எரா. 2172. Which official inspected Mauryan provinces every 5 years? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த அஃபீஷியல் வந்து மௌரியாவில் இருக்க எல்லா ப்ரொவின்ஸையும் போய் பார்த்துட்டு வருவார்? கேட்குறாங்களா? நஹாரிகானா யார்? எஸ்பின்னு பார்த்தோமா இதுக்கு முன்னாடி. இவர் வந்து பிரதீக்ஷிகா. இந்த பிரதீக்ஷிகான்றது வந்து அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி 5 இயர் வந்து இவர் வந்து ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கணும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இவரோட பதவியை வந்து கவர்னர் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டுன்னு சொல்லலாம். ஒன்று கவர்னர் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டு. இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனுசாயன். மெயினாக இவர் வந்து டூர் போகிறதுக்கான காரணம் வந்து தம்மானா என்ன, புத்தாவோட மெசேஜை வந்து பரப்புறதுக்காக தான் மெயினாக இவர் வந்து எல்லா ஊருக்கும் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போய் டூர் போய் அதை பரப்பிட்டு வர்றாரு. பிரதீக்ஷிகா. வாட் காஸ் த ஸ்டாக்னேஷன் இன் அக்ரிகல்ச்சர் டியூரிங் த கொலோனியல் எரா? வாட் காஸ் த ஸ்டாக்னேஷன்? அக்ரிகல்ச்சர் வந்து மொத்தமாக ஸ்டாக்னேஷன் அப்படியே நின்றுறது, அதோட எந்த வளர்ச்சி இல்லாமல் நின்றுறது. ஸோ இது வந்து எதனால் மெயினாக நின்றுச்சு அப்படின்னா லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். பிரிட்டிஷ் வந்து அவங்க டயத்தில் வந்து நிறையா லேண்ட் செட்டில்மெண்ட்டை வந்து நிறைய சிஸ்டம் வந்து உருவாக்குனாங்க. ஜமீன்தாரி, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேஜில் இருந்தனால அவங்க யாரால் வந்து பெருசாக அக்ரிகல்ச்சரில் பெரிய ஒரு வளர்ச்சியெலாம் கிடையாது, இருந்துச்சு, அவ்வளோதான். When was the Bahadur Shah Zafar and Begum Zinaat Mahal sent to prison in Rangoon? எப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது நடந்தது வந்து சுமார் 1857. பட் இங்கே வந்து மந்த்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அநியாயம். ஸோ இவங்க வந்து ரங்கூனில் இருக்க சிறையில் வந்து எப்போ அடிச்சிருப்பாங்கன்னா அக்டோபர் 1858. பகதூர் ஷா ஜஃபார் யார்? இவர் ஒரு முகல் கிங்கு. ஸோ இவங்க வந்து இந்த 1854 ரிவால்ட் அப்போ பிடிச்சி ரங்கூனில் இருக்க ஒரு இதுக்கு வந்து நாடு கடத்திடுறாங்க. ரங்கூன்னா இப்போ இருக்க பர்மா. ஸோ அங்கேயே வந்து இவங்க செத்து போயிடறாங்க. 1862 வந்து செத்து போயிடறாங்க. டூரிங் த சத்வஹானா கிங்டம், வாட் டிட் த டேர்ம்ஸ் அஹாரா அண்ட் ராஷ்ட்ரா ரெஃபர்ஸ் டு? அஹாரா, ராஷ்ட்ரா, சத்வஹனாஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க அந்த சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அஹாரா ராஷ்ட்ரானா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம். அஹாராஷ். ஒவ்வொரு அஹாராஸும் வந்து ஒரு அஃபீஷியல் தலைமையில் இருக்கும். அதாவது அந்த ஊரோட ஹெட்டு அவங்க வந்து அமத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈச் அஹாரா வந்து ஒரு அஃபீஷியலோட தலைமையில் இருக்கும். இதை வந்து அமத்தியாஸ்ன்னு சொல்லுவாங்க. Which of the following is not a reform suggested by Birsa Munda? எங்கே படித்தோன்னு ஞாபகம் வருதா? ஸோ அவர் வந்து என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணலை
அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து கிவிங் அப் லிவிங் இன் அ பாஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த பிர்சா முண்டா அப்ரைசிங், முண்டா அப்ரைசல், சந்தால் அப்ரைசல், அந்த இடத்துல இருந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. அவர் என்ன நம்பினார் அப்படின்னா, நம்ம வந்து அவர் பொதுவாக என்ன சொன்னார், ட்ரிங்கிங் லிக்கர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வருது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை விட்டுருங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சூனியம், ஈவில் சக்தி இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுருங்க அப்படின்னாரு. கல்டிவேட் அதர்ஸுக்கு வந்து அவங்க கல்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வேறு ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு இதை விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா போய் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகுங்க, செட்டில் ஆகி இந்த இடத்துல விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்து இந்த பாஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. மற்ற மூணுமே அவர் வந்து சொல்லியிருப்பார். விச் மூமெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த உலாகான் ஆர் கிரேட் டிமுல்ட் உலாகன். ஸோ இதுவுமே ஒரு ரிபலியனை வந்து குறிக்கிற வார்த்தை தான். அதுவும் நம்ம முண்டா அப்ரைசிங் தான். இது 1899 to 9000 led by பிர்சா முண்டா for to tribal history உலாகான். இவங்களோட ட்ரெடிஷ்னல் லேண்ட் சிஸ்டம் வந்து குண்ட் கட்டி ட்ரெடிஷ்னல் லேண்ட் சிஸ்டம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குண்ட் கட்டி. ஓகே. which law allowed intercaste and inter-religious marriage during the British rule. intercaste marriage, inter-religious marriage எல்லாம் வந்து எந்த லா வந்து அலோவ் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. தெரியுமா? ஆக்ட் ஆஃப் 1872, அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1872. இதை வந்து இன்னொரு பேரில் சொல்லுவாங்க, நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக யாருனால நடந்துச்சு அப்படின்னா, பிரம்ம சமோஜ் இருக்குல்ல, பிரம்ம சமோஜ், அதுவும் கேஷவ் சந்திர சென்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பெங்கால் பேஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட எஃபர்ட்ஸ்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து இது நடந்துச்சு. இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலீஜன் மேரேஜ் இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆஃப் 1872. அவங்க வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லாம் வந்து ஆப்ஷனில் கொடுக்கவே இல்லை. நம்ம இதை வந்து ஒரு அசம்ஷனில் தான் அடிக்க முடியும். ஸோ சர்தா ஆக்ட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னா என்னென்னு தெரியும், விடோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னா நம்ம அதுலேருந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். ஹூ ஃபவுண்டட் அண்ட் ரன் த ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஃப்ரம் டுச்சுகுரின். யார் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன். ஸோ கப்பலோடைய தமிழன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? யார்? விவோ சிதம்பரம் பிள்ளை. இவர் தான் வந்து அந்த காலத்தில் வந்து கப்பல்னாலே நம்ம பெருசாக படிச்சுப்போம்ல தமிழில், கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. விவோ சிதம்பரம் பிள்ளை. ஆனால் நம்மளுக்கு கப்பலோடைய தமிழ்னாலும் தெரியும். இந்த விவோ சிதம்பரம் பிள்ளைன்றது வந்து நம்ம விஓசி பிள்ளைன்னு படிச்சிருப்போம். இது எப்போனா 1906 பிரிட்டிஷ் வந்து மேரிடைம் ட்ரேட், அதாவது கப்பல் வழி வணிகத்தில் வந்து ரொம்ப மொனோபலியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து போட்டி போகணுன்றதுக்காக தான் இவர் வந்து இந்த கம்பெனியை வந்து ஆரம்பித்து பண்ணியிருப்பார். ஆனால் பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஆன் விச் டேட் மகாத்மா காந்தி பிகின் 21 days ஃபாஸ்ட் ஃபார் ஹரிஜான் மூமெண்ட். டேட், இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் டேட் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் போல, கேட்டால் ரொம்ப எவனும் கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ 8 May 1933 தான் வந்து அவர் அந்த 21 நாள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். இது வந்து மெயினாக அன்டச்சபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கும். அன்டச்சபிலிட்டி, இந்த அப்பர் கேஸ்ட் ஹிந்துஸ்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹரிஜான் கேம்பைன்னு சொல்லுவாங்க. அதை எதிர்த்து தான் இவர் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். விச் ஸ்டேட் ரிலேஷன் டிக்ளைட் ஆஃப்டர் பைசாண்டிகம் லேர்ன்ட் சில்க் ப்ரொடக்ஷன் இன் 6th century இன். ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் வந்து இண்டோ பைசாண்டிகம் ட்ரேட்லாம் இருக்குது. அப்படியே ஆன்சர் வருமா? பைசாண்டிகம்ஸ் அப்படின்றவங்க வந்து சில்க் ப்ரொடக்ஷனை வந்து நம்மள்ட்ட வந்து கற்றுருந்துருப்பாங்க. அது மூலிமா அப்போ தான் ஆன்சர்.
இண்டோ பைசாண்டிகம் ட்ரேட் ரிலேஷன். இந்தியா வந்து சைனீஸோட சில்க்குக்கும் வெஸ்ட்டில் இருக்க சில்க்குக்கும் ரொம்ப நிறையா மிடில் வந்து நிறையா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பைசாண்டிகம் எம்பையர்ன்றது வந்து ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் பக்கம் இருக்க ரோமன் எம்பையர். ஸோ இவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சில்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களே தயார் பண்ணிடலாம்ல. அப்போ நம்மளோட ட்ரேட் ரிலேஷன் வந்து இங்கே குறைஞ்சிரும்ல. ஸோ நம்ம பையனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவங்க தனியாக வேலையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. During the colonial period, Asaf Jahi dynasty was established in Hyderabad. இதை வந்து யார் ஆரம்பிச்சிருப்பார்னா நிசாம் உல் மல்க் அசாஃப் ஜா 1724. காமனாக வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிசாமுல் முல்க் அசாஃப் ஜா 1. In which region Rani Avantibai Lodi raised an army against the British? எந்த ரீஜனில்? மண்டலா ரீஜன் ஆஃப் மத்திய பிரதேஷ். ராணி அவந்தி லோதி எப்போனா இதுவும் 1857 ரிவோல்ட் அப்போ தான். இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா குயின் ஆஃப் ராம்கர். What was the extremist methods to resist British policies apart from agitation and boycott? எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மெத்தட்ஸ் என்ன பாய்காட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதை வந்து பேசிவ் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து அவங்கள எதிர்க்காமல் இன்டைரக்டாக எதிர்க்கிறது தான் வந்து பேசிவ் ரெசிஸ்டிங். even beyond boycotting clothes. எப்படி சொல்கிறது, இந்த இந்தியன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அவங்களோட ஃபாரின் குட்ஸ் பிரிட்டிஷ் குட்ஸ்லாம் வந்து எரிக்கிறது, அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா அதுக்கு நேர்மாற நிற்கிறது. இதுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சர் அரபிந்தோ, அப்புறம் இன்னொருத்தர் வந்து பிபின் சந்திர பால். ஸோ இவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். டியூரிங் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஜுவல்லரி இன் ஸ்மால் டவுன்ஸ் சஜஸ்டட் தட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து ஜுவல்லரி என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஜுவல்லரி மேட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். A strong social satisfaction. Civilization will do only equal goods to goods. என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சோசியல் ஹையார்கி. ஹையார்கினா இப்போ நம்மளோட டாப் மோஸ்ட் ஹையார்கி யார்? பிரசிடென்ட், அவருக்கு கீழே பிஎம், அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே ஸ்டேட்டில் இருக்க சிஎம் கவர்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக இருந்தால் ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஜுவல்லரி அப்படின்றது அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் சோசியல் ஸ்டேட்டஸ், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். என்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான். ஸோ ஜுவல்லரி வந்து எதை ப்ரெசென்ட் பண்ணுறதா, நான் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கவர்னர் ஆஃப் ப்ரொவின்ஸ் புக்தி இன் பலா அண்ட் பிரதிகாரா எம்பையர்ஸ் வாஸ் கால்டு உப்பரிகா. இந்த பலா பிரதிகாரா எம்பையர் வந்து கவர்னர் வந்து உப்பரிகான்னு சொல்லுவாங்க. இந்த இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் மோஸ்ட்லி வந்து குப்தாஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்ததாக தான் இருக்கும். சாரி, இந்த புக்தீஸ்ன்றது வந்து ப்ராவின்ஸ், அதாவது ஸ்டேட்டுன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் இதிலேருந்து விசாயாஸ்னால் டிஸ்ட்ரிக்ட். இந்த விசாயாஸை வந்து ஹெட் பண்ணுறவர், இந்த விசாயாஸோட ஹெட், அதாவது ஸ்டேட்டோட ஹெட்டை வந்து நம்ம உப்பரிகான்னு சொல்லுவோம். இந்த விசாயாஸ் டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டை வந்து விசயபதி அப்படின்னு சொல்லுவோம். விசயபதி. அடுத்து த டெல்லி பேக்ட் வாஸ் சைன்டு பிட்வீன். யாருக்கு இடையில வந்து இந்த டெல்லி பேக்ட் வந்து சைன் பண்ணப்பட்டது? லியாக்கத் அலி கான். இது வந்து 1950. இது வந்து நேரு
லியாக்கத் பேக்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட். இது எதுக்குன்னா இந்தியா பாகிஸ்தானில் வந்து மைனாரிட்டிஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு எப்படி ட்ரீட் பண்ணலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். 1950 போடப்பட்ட ஆக்ட் டெல்லி பேக்ட். இதை வந்து நேரு லியாக்கத் அலி பேக்ட் அப்படின்னும் சொல்லலாம். இன் விச் இயர் டிட் எட்வர்ட் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட்டிங் இந்தியா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2? எப்போ வந்து விசிட் பண்ணார்? 1921. எந்த இடத்துக்கு வந்தார்? பாம்பே. இவர் வரப்போ என்னாச்சு? மோடி வரப்போ என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? ஸோ அதே மாதிரி இவர் வரப்போ வந்து பாய்காட் பண்ணுறது, காங்கிரஸில் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து இது பண்ணுறது. மெயினாக இந்த 1921 வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்துகிட்டு இருந்த டைம். ஸோ அப்போது வந்து இவர் வந்தார் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். வேல்ஸ்னால் பிரிட்டிஷில் கொரியா வேல்ஸ் ஸ்டேடியம் இருக்குல்ல, அது அங்கேருந்து. வாட் சப்ஜெக்ட் வாஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1919? ஸோ வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1919 படி போலீஸ் இதை வந்து இந்த சப்ஜெக்டை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதானே அவங்களோட பலமே. 1919 ஆக்ட் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு? டயார்கி. ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது எதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து. கவர்னரோட கட்டுப்பாட்டில் மட்டும், கவர்மெண்ட்னா பிரிட்டிஷ் இருப்பாங்க, அவங்களோட கட்டுப்பாட்டில் மட்டும் இருந்தது என்னென்னா போலீஸ், லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ். முக்கியமானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ரெவன்யூ. ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம அவங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அடுத்த கேள்வி. According to Ibn Battuta, horse-based postal system was called. Horse-based postal system. Ibn Battuta. Ibn Battuta வந்து 2 விதமான போஸ்டல் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று உலாக்ன்றது ஹார்ஸ் பேஸ்டு போஸ்டல் சிஸ்டம். தவா வந்து ஃபுட், அதாவது கால்நடையாக போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு மைலில் ஒரு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. தவா வந்து நடந்து போய் கொடுத்துட்டு வர போஸ்டல் சிஸ்டம். உலாக் வந்து ஹார்ஸில் போய் கொடுத்துட்டு வர போஸ்டல் சிஸ்டம். இந்த இபான் பட்டுட்டா வந்து யார் பீரியடில் நம்ம இந்தியாவை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விச் மூமெண்ட் மார்க்டு மகாத்மா காந்தி என்ட்ரி டு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்? ஸோ மெயினாக வந்து கிலாஃபட் அண்டு நான் கார்பரேஷன் மூமெண்ட்டில் தான் வந்து அவரோட ஆல் இண்டியா மொத்தமாக பாலிடிக்ஸ்குள்ளே அவர் வந்து என்டர் ஆனது. அதுக்கு முன்னாடி 1970 வந்து சம்பரான், கீடா வந்து 1970 அடுத்தது வந்து ரொம்ப டீப்பாக லோக்கலாக இந்த இடத்துல போய் பண்ணியிருப்பார். ஆனால் மாஸாக வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இந்த கிலாஃபட்டில் தான் வந்து மாஸ் மூமெண்ட்டில் வந்து அவர் பங்கெடுத்துக்கிட்டதாக இருக்கும். பெருசாக அவரோட பங்கு அதில் தான் இருக்கும். வாட் வாஸ் த குஜாரா பிரதிகாரா டைனாஸ்டி? குஜாரா பிரதிகாரா டைனாஸ்டி எங்கே பார்த்தோம்? ஃபவுண்டட் பை நாகபட்டா மால்வா இன் டைம்லைன் கேட்குறாங்க. டைம்லைன் வந்து ரொம்ப நம்ம வந்து மறக்கக்கூடிய ஒன்று. ஸோ டைம்லைனில் வந்து அதுவும் இந்த செஞ்சுரிஸ் நமக்கு அந்த இயர் ஞாபகம் வந்துட்டால் சரி, இயர் ஞாபகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ குஜாரா பிரதிகாரா இவங்க வந்து இருந்த டைம் வந்து 730 செஞ்சுரி. அப்போனா இது வந்து 8th செஞ்சுரியில் வரும். இதை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து நாகபட்டா. The term gomat in Rigveda refers to. கோமட் அப்படின்னா வெல்த்தி பர்சன். இதில் வந்து அதாவது GAU அப்படின்னா கவ், நம்ம இதில் கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ கவ் இல்லாட்டி கேட்டில்னு சொல்லலாம். கால்நடைகள், கவ் கூட இல்லை, கால்நடைகளை தான் வந்து அவங்க வந்து ரிக்வேதா காலத்தில் வந்து ஒரு ப்ரைமரி ஃபார்ம் ஆஃப் வெல்த்தாக பார்த்துருக்காங்க. இப்போ அவன்கிட்ட வந்து ஒரு 1000 கணக்கில் கால்நடை இருந்துச்சுன்னா நீ தான் அங்கே வந்து வெல்தி பர்சன். வேறு தூத்திர் அப்படின்னா பால் கொடுக்குற பசு, பால் மாடு. கோப்பா அப்படின்னா ப்ரொடெக்டர் ஆஃப் கவ்வை காக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் கோப்பா. பால் மாடு வந்து தூதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரிக்வேத காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வெல்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வேர்ட்ஸ். விச் நேம் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபராசி மூமெண்ட்.
தராசி மூமெண்ட். ஹாஜி சிராய்துல்லா ஷாரியத்துல்லா, ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ ஃபர்சி மூமெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1880 பெங்கால், அதுவும் ஈஸ்ட் பெங்கால். இது வந்து ஒரு இஸ்லாம் ரிலேட்டடானது, பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோலித்திக்ஸ் வேர் ஃபவுண்டட் மோஸ்ட்லி இன் விச் ஏஜ்? ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இதுவும். மைக்ரோலித்திக்ஸ் எப்போ யூஸ் பண்ணப்பட்டதுன்னா மீசோலித்திக்கில். எம்னு வச்சுக்கலாம். எம்னா மீசோலித்திக்னா மிடில் ஸ்டோன் ஏஜ். மைக்ரோலித்ஸ்னால் சின்னதாக 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அந்த டூல்ஸ். குட்டி குட்டியாக நம்ம பாக்கெட் கத்தி, பேப்பர் ஐடி பாக்கெட் கத்தி அதை வேறு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிட் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இன் விச் இயர் வாஸ் த இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் enacted? இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் enacted in 1904. யார் பாஸ் பண்ணியிருப்பா? லார்ட் கர்சன். அர்த்தசாஸ்திரா மெயின்லி டிஸ்கிரைப்டு விச் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்? அர்த்தசாஸ்திரா மெயின்லி டிஸ்கஸ்டு வித் பாலிட்டிக்ஸை பற்றின ஒரு புக்கு தானே அது. ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் உலகம் ஃபுல்லாக நடக்கிற ப்ராப்ளம், அதை பற்றி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க மெயினாக பேசுனது வந்து சோஷியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை பற்றி தான் பேசியிருப்பாங்க. லைக் லேபர் ரைட்ஸ், வேஜஸ், டெய்லி தினக்கூலி, அப்புறம் வந்து இந்த அனாதைகள், விடோஸ், உட முடியாதவங்க, இவங்கெல்லாம் எப்படி காக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்காக ரூட் லெவலில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டும் தான் அர்த்தசாஸ்திராவில் பேசியிருப்பாங்க. அதை எழுதினது காட்டூலியா. இன் பல்லவா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மாலஸ்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு எதை சொல்லுவாங்க? நம்ம ஊரோட இதை வந்து நம்மளே சொல்லாமல் இருந்தால் எப்படி? ஊர். நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஆன்சர் வந்து ஊர். ஸ்மாலஸ்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு. ஸோ கீழேருந்து வந்தோம் அப்படின்னா ஊர், வில்லேஜ், நாடு, அந்த ஊரெலாம் சேர்ந்தது நாடு, நாடெல்லாம் சேர்ந்தது வந்து கோட்டம், இந்த கோட்டம்லாம் சேர்ந்தது வந்து மண்டலா. வில்லேஜு, சப்டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட்டு, ப்ராவின்ஸ்னால் ஸ்டேட்டு. இப்படி தான் வந்து பல்லவ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. ஹூ பைலட்டட் வாஸ்கோ ட காமாஸ் ஷிப் டு கேலிக்கட்? 1948. எங்கே இறங்கியிருப்பாங்க? கேரளாவில் இறங்கினாங்களா? ஸோ அப்துல் மஜீத். நேராக ஜாமரின்னு சொல்லிடக்கூடாது. ஜாமரின் வந்து கேரளாவோட கிங்கு. ஸோ அப்துல் மஜீத்ன்றவர் தான் பைலட், அதாவது அவரை வந்து வழி நடத்தி கூப்பிட்டு வந்தவர் இந்தியாவுக்கு. த ரோல் ஆஃப் தேவி சௌத்ரானி அண்ட் பவானி பாத்தாக்கின் ஃபக்கீர் சன்னியாசி ரெபலியன் இண்டிகேட்ஸ். பா, எங்கிட்டிருந்து தேடி எடுக்கிறாயனே தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு கிராஸ் ரிலீஷன் அண்ட் ஜென்ரல் பார்ட்டிசிபேஷன் ரிலேட்டடான ஒரு ரெபலியன். இது நடந்தது வந்து 1763 to 1800. ஹிந்து சன்னியாசிக்கும் முஸ்லீம் ஃபக்கீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களும் சேர்ந்து வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்த ஒரு ரெபலியன். இதோட லீடர்ஸ் தான் தேவி சதுரானி, பவானி பாத்தக். இவங்க வந்து ஒரு ஃபீமேல் லீடர், தேவி சதுரானின்றவங்க. இன் விச் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபியூச்சர் வாஸ் காமன் டு போத் பல்லவா அண்டு பாண்டியா? பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பொதுவாக இருந்த ஒரு முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து வில்லேஜ் அசம்பிளிஸ் கால்டு சபா அண்ட் ஊர். சபா, ஊர் இதெல்லாம் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் காமனாக இருந்தது. விச் டெல்லி சுல்தானி கேப்சர்டு புக்கா அண்டு ஹரிஹரா ஆஃப்டர் ஃபால் ஆஃப் காக்கத்திய டைனஸ்டி? முகமது பின் துக்ளக். விச் ஆக்ட் ended the East Indian Company monopoly
ஓவர் இந்தியன் ட்ரேட். இந்தியாவில் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் பெருசாக வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதில் எந்த ஆக்ட் வந்து கேட்குறாங்க? சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்து ஒரு டேஞ்சரான நம்பரா, ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். இந்த மொனோபாலின்ற டேஞ்சர் வந்து 1813 வந்து சார்ட்டர் பண்ணப்பட்டுச்சு. In which evidence shows the highly centralized administration in Indo-Saraswati civilization. இண்டஸ்ன்றது ஒரு நதி, சரஸ்வதின்றது ஒரு நதி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அங்கே வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து அதுக்கான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்ற எவிடன்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸோட ரேஷியோ, ஸ்டாண்டர்டைஸ்டு ரேஷியோ ஆஃப் பிரிக்ஸ் இண்டஸ் ஏரியாவில் இருந்தவங்களும் சரி, சரஸ்வதி ஏரியாவில் இருந்தவங்களுக்கும் சரி, செங்கல் வந்து 1:4 2:4 ரேஷியோவில் தான் இருக்கணும். பைனரி அண்டு டெசிமல் வெயிட்ஸ், பைனரி அண்டு டெசிமல் வெயிட்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்கே வந்து காமனாக இருந்திருக்கு. இதனால் இந்த இடத்துல தான் இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சென்ட்ரலைஸ்டு. ஒரே சிஸ்டம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா வந்து சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டோ சரஸ்வதி சிவிலைசேஷனில் சென்ட்ரலைஸ்டாக இருந்த எவிடன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். Who was imprisoned for refusing to give evidence against Aravinda Ghosh in the Vande Mataram case? Vande Mataram case. இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட இன்னொரு பேர் சொல்லணும்னா ஸ்ரீ அரபிந்தோ கூட. ஸோ பிபின் சந்திர பால். ஸோ இவரோட கூட்டு சேர்ந்தவர் தான் இவர். லால் பால் 3 பேர் சொல்லுமா. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திர பால். ஸோ இந்த ட்ரியோவில் வந்து பிபின் சந்திர பால் தான் வந்து இவரோட கூட்டு களவாணி. விச் டெக்னிக் வாஸ் யூஸ்ட் பை ஹரப்பன் டு கிரியேட் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ். ஹரப்பன், முகஞ்சதரோ இங்கெல்லாம் வந்து நிறையா வந்து அந்த இது கிடச்சிருக்கும், சீல்ஸு அதெல்லாம் கிடச்சிருக்கும். அதில் வந்து பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா சயர் வெர்டியூ இப்படியும் சொல்லுவாங்க. இது என்னென்னா வேக்ஸ் மாடலில் வந்து அந்த கிளேவை வச்சு கோட் பண்ணுவாங்க. அந்த கிளே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த வேக்ஸ் அப்படியே மெல்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெல்ட் பண்ணதில் வந்து அந்த மோல்டன் பிரான்ஸை வந்து ஊற்றுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, கத்தி இருக்கும், கத்தியை வந்து ஒரு அச்சில் உருக்கி ஊற்றிடுவாங்க. தங்கத்தை இதெல்லாம் ஊற்றுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான ஸ்டாச்சுனா டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க, லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங். The 5 village committee வாரியம்ஸ் were features of which dynasty? வாரியம் தமிழ் வார்த்தையாக தானே இருக்குது, அப்போ ஆன்சர் பாண்டியாஸாக தான் இருக்கும். வாரியம், நீர்நிலை வாரியம், நிதி வாரியம், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நீர்னா வாட்டர் ரிலேட்டட், நிதி வாரியம்னா ஃபினான்ஷியல், நிதி இல்லை நீதி வாரியம்னா ஜுடிஷியல் ரிலேட்டடானது, நிதினா ஃபினான்ஸு. ஸோ ஆன்சர் வந்து பாண்டியாஸ். சன்னியாசி ஃபக்கீர் ரிபலியன் began in second half of which century? இதுக்கு முன்னாடி பார்த்தோமா சன்னியாசி ஃபக்கீர் ஞாபகம் இருக்கா? 1763 to 8000 சொன்னா அப்போனா 18th century-யா? ஸோ இது வந்து நடந்தது வந்து 1763 to 8000 அந்த தான் நடந்துச்சு. அப்படின்னா இது வந்து 18th century. Which act began British parliamentary control over East Indian Company? Regulating Act 1773. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்றத வந்து இங்கே வந்து தெரிவிக்கணும் அப்படின்றாங்க. இதில் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால் வந்து இந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்கிதுன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக அவங்க இஷ்டம் போல் ஆட முடியாது, நீங்கள் எங்களோட இதுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
The no tax campaign of Farazi movement mainly targeted. No tax movement, Farazi movement, இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இண்டிகோ பிளான்டர்ஸ் அண்டு ஜமீன்தார்ஸ் இவங்களை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த நோ டேக்ஸ் கேம்பெயின் ஆஃப் த ஃபராசி மூமெண்ட் வந்து போடப்பட்டுச்சு. இது வந்து யாரோட தலைமையில் வந்து போடப்பட்டுச்சுன்னா டுடு மியான். இவர் யார்? இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, ஹாஜி ஷாரியத்துல்லா. இவர் தான் வந்து இந்த ஃபராசி மூமெண்ட்டை வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போனவர். ஸோ இவரோட பையன் இந்த ததுமியன்றவர் வந்து சன் ஆஃப் ஹாஜி ஷராஜத்துல்லா. இவரோட லீடர்ஷிப்பில் தான் வந்து இந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் வந்து நடத்துவாங்க. இண்டிகோ பிளாட்டர்ஸ் இது எங்கே நடந்திருக்குன்னா ஈஸ்ட் பெங்கால். வாட் டஸ் த டேர்ம் சத்தியகிரகா பிரைமர்லி மீன் இன் காந்தியன் ஃபிலாசபி? காந்தியன் ஃபிலாசபியில் சத்தியாகிரகா அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சத்தியாகிரகானா ட்ரூ ஃபோர்ஸ், சத்தியம்னா ட்ரூ, கிரகானா ஃபோர்ஸ், ட்ரூ ஃபோர்ஸ். விச் ட்ரைபல் ரிவோல்ட் 1831-32 லீட் பை புதோ பாஹத். இன்னொரு ரிவோல்ட். இதில் நம்ம நிறைய ரிவோல்ட்டை பற்றி பார்த்தாச்சு. மெயினாக ட்ரைபல் ரிவோல்ட். ஒன்று பண்ணுங்கள், அந்த இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்ரைசிங் பார்த்தோம், என்னென்ன ரிவோல்ட் பார்த்தோம், அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டூமர் ரிவோல்ட், கெர்வார் மூமெண்ட்டு, இன்னும் நிறையா பார்த்தோமா, சந்தால் ரிவோல்ட், முண்டா ரிவோல்ட், இதெல்லாம் வந்து எத்தனை ரிவோல்ட் பார்த்துருக்கோம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விச் ரிவோல்ட் 1831-33 லீட் பை பூதோ. காணோம். ஸோ த ஆன்சர் வந்து கோல் ரிவோல்ட். இது ஒரு ரிவோல்ட் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் என்னென்ன ரிவோல்ட் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் லிவ்டு மெயின்லி இன் வில்லேஜ் டியூரிங் ஏ பிரிட்டிஷ் ரூல்? பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ இந்தியாவில் வில்லேஜ் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அரவுண்ட் 85% ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். அடுத்த கேள்வி, விச் ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா? கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி சார்ட்டர் ஆக்ட் 1830 பார்த்தோமா, அது எதுக்கானது? மொனாப்பொலி. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் எதுக்கு பார்த்தோம்? நீங்கள் அங்கே உட்காந்து உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவோம், அதாவது கண்காணிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அது ஒரு கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. விச் இஸ் நாட் த ரீசன் ஃபார் பேலியோலித்திக் பீப்புள் டு மைக்ரேட். ஏன் அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கான ரீசன் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெயிலியர் ஆஃப் கிராப்ஸ்ன்றதான் ஆன்சர். அவங்க வந்து கிராப்ஸ் ஃபெயிலியர் ஆனால் மட்டும் அவங்க மைக்ரேட் ஆகவில்லை. இண்டிஜினியஸ் ஹாஸ்டைல் இன்ஹாபிட்டன்ஸ் மென்ஷன்ட் இன் வேதிக் டெக்ஸ்ட். இண்டிஜினியஸ் ஹாஸ்டைல் வேதிக் டெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து தாசாஸ். ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரியன்ஸுன்றவங்க வந்து வெளியேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து இண்டிஜினஸ்னால் அங்கேயே இருக்கவங்கள பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் தாசாஸ். ஹூ ஹெட்டட் த திவானை ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்டு சோல்ஜர்ஸ் அண்டு வார் ரிவிஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, திவானை இன்ஷா அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி திவானை அர்ஷா, திவானை இன்ஷான்றது வந்து ராயல் கரஸ்பாண்டன்ஸை வந்து டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து மேனேஜ் சோல்ஜர் அண்ட் வார் ப்ரொவிஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான டிபார்ட்மெண்ட். இதை வந்து ஹெட் பண்ணது யார்? அரீஸ் ஐ முமாலிக். இது வந்து ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், திவானை ஆர்ட்ஸ் அப்படின்றது. கியாசுதீன் பால்பன் கில்ஜி டைனஸ்டி ஆரம்பிச்சிருப்பார்ல. ஸோ அவர் தான் வந்து செப்பரேட் மிலிட்டரி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். ஸோ இதோட 100 கொஷின் முடியுது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இது வந்து ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம்ஸுக்கு. குரூப் டி எக்ஸாம்ஸு,
எம்டிஎஸ் எக்ஸாம்ஸு, சிஜிஎல் எக்ஸாமு, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமு, ஜிடி எக்ஸாமு எல்லாத்துலேருந்து இதில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இடையில சின்ன சின்ன கேள்வி கேட்டுமே அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட பார்ட் 2 வேணும். இதோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் பார்ட் 2 எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியேன். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.